போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே போல் இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய பிளான் இருக்குது இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல் பருவம் முழுக்க படிக்கணுமா, இலக்கியம் படிக்கணுமா, இலக்கணம் படிக்கணுமா, இல்லை எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க இல்லை ஜாயின் பண்ணவங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அதே போல் வீட்டிலேருந்து இந்த பிளானை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலையும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொன்னால் ஜூலை 2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கூகுள் பே பேமெண்ட் பண்ணிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா, இல்லை கூகுள் பேவில் பேமெண்ட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதிக்குள்ளே நான் ஆக்டிவேட் பண்ணி தரதா சொல்லியிருந்தேன். அதாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். நேற்று ஈவினிங் வரையும் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ, ஆப் இல்லாமல் யாரெல்லாம் வந்து கூகுள் பே பண்ணீங்களோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடும். ஆப்பில் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு 5 மினிட்ஸில் அப்போவே ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா, ஸோ ஆப்பில் பேமெண்ட் பண்ணுறது பற்றி இஷ்யூவே இல்லை, அப்பப்போ உடனே ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா, கூகுள் பே பண்ணுறது மட்டும் இந்த அப்டேட் தரேன். சார் நான் இன்றைக்கி பண்ணேன் இல்லை நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நாள் தான் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா, முடிஞ்ச வரையும் ஜூலை 2ஆம் தேதி அதாவது இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா, ஏன்னா படிக்கிறதுக்கான டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி உங்களால் படித்து முடிக்க முடியும். நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், இல்லை 8ஆம் தேதி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை பேலன்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து தான் உங்களுக்கு வேலிடிட்டி வந்து ஒர்க் ஆகும். இங்கே கொடுத்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா 270 நாள் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய டேட்லேருந்து தான் 270 நாள். சரிங்களா, அது நீங்கள் என்னைக்கு ஜாயின் பண்ணாலும் அன்னிலேருந்து 270 நாள் உங்களுக்கு அக்சஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் டே வைஸ் பிளானும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 4ஆவது நாள், நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து 8ஆவது நாள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்ட சந்தேகம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சில் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இது முழுசாக படிக்கணும், கண்டிப்பாக முழுசாக படிக்கணும். சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய இலக்கணம் படிக்கணும், அதில் இருக்கக்கூடிய இலக்கியம் படிக்கணும், அதில் இருக்கக்கூடிய மற்ற தகவல்களும் நீங்கள் படிக்கணும். லைன் பை லைன் நீங்கள் படித்தே ஆகணும். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா தகவல்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வினாக்கள் இருக்கும். அதே போல் பேசிக்காக இருக்கக்கூடிய இலக்கணம்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக படிக்கணும். சிலபஸில் பேசிக் நமக்கு கண்டிப்பாக தேவை. பொது தமிழ் இலக்கணத்தில் இந்த டாபிக் இல்லையே அப்படின்னு விட்ட வேண்டாம். சார்பு எழுத்துக்கள் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணலையே அப்படின்லாம் நீங்கள் படிக்காமல் விட்ட வேண்டாம். பேசிக்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. சரிங்களா, ஸோ பிள்ளைகள்லேருந்து தமிழில் கேட்பாங்க. எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்களா, தமிழை பொறுத்தவரை இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் ஒரு 30 கொஸ்டினாவது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தனி வீடியோ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அப்படின்னா அது முழுசாக படிச்சிருங்க. அதே போல் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் படிச்சிருங்க. 3ஆம் பருவம்னா 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவலையும் படிச்சிருங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிடிஎஃப் நேற்றே கொடுத்துட்டேன். நிறைய பேர் அதையும் கேட்டிருந்தீங்க. வீடியோவே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஆப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அங்கேயே நான் சேட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆப் சேட்லேயும் இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட்லையும் உங்களுக்கு வந்திருக்கும். வெப்சைட் லிங்க் நான் ஒன்று கொடுத்துருப்போம், அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா, முடிஞ்ச வரையும் புக்ஸ் வாங்கிட்டு புக்ஸ்லேருந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி படிக்கிறதா இருக்கலாம், இல்லை எழுதி படிக்கிறதா இருக்கலாம், நோட் பண்ணி படிக்கிறதா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப்லேயே கடைசி வரையும் படிக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் உங்களால் ரிவிஷன் பண்ண முடியாது, உங்கள் நோட்ஸே இல்லாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச வரையும் புக்ஸ் வாங்கிட்டு ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணிட்டு படிங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார் நான் இனிமேல் தான் ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கு வந்து கொஷின் நீங்கள் எப்படி அனுப்புவீங்க, கொஷின் எப்படி இருக்கும், எப்படி வந்து அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே அதிகமான டீமோட ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, ஸ்டோர் அப்படின்ற மெனு போங்க. சரிங்களா, ஆப்பில் ஸ்டோர் அப்படின்ற மெனுவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுற பேட்சில் கண்டென்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். சரிங்களா, ஸோ கண்டென்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அதே போல் குரூப் 4 எக்ஸாமுக்கான சிலபஸ், 210 நாளுக்கான பிளான் கொடுத்துருப்போம். இங்கேயே ஸ்டடி பிடிஎஃப் அப்டேட் பண்ணுவோம். ஆன்லைன் டெஸ்ட் இந்த ஃபோல்டரில் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார் நான் கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்திருக்கும். உங்களுக்கு சேட்டில் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அதே போல் ஹோம் பேஜில் உங்களுக்கு யுவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் காட்டும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் அப்படின்றதும் காட்டும். சேட்டில் இன்வாய்ஸும் வந்திருக்கும். இது இருந்தாவே போதும், நீங்கள் கோர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டீங்க. அது இல்லாமல் ஒரு குரூப்பும் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அதில் அட்மின் சைட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதும் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஜூலை தமிழ் மீடியம் அப்படின்ற ஒரு குரூப்பும் கிரியேட் ஆகிருக்கும். அதில் நீங்கள் ஆட் ஆகிருப்பீங்க. அட்மின் சைட்லேருந்து ஏதாவது முக்கியமான தகவல் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன், அந்த லிங்க்லாம் ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு அந்த குரூப்லேயும் அப்டேட் பண்ணும். இது வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ இருக்காது. நிறைய பேர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க சார் வாட்ஸ்அப் குரூப் இருக்குமா, வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. தனியாக ஆப்பே கொடுத்துட்டோம். தனியாக ஆப்லேயே உங்களுக்கு எல்லா விதமான தகவலும் வந்துடும். சரிங்களா, ஸோ எதுவுமே வந்து இங்கே மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு மானிட்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். உங்கள் மார்க் ரேங்க் எல்லாமே அப்டேட் ஆகும். ஒவ்வொரு தேர்வுலையும் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறீன்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நேற்றே ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன். குரூப் 4க்கான ஸ்டடி பிளானை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம். அதை பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க.
அதன் பிறகு நான் ஜாயின் பண்ணுறேன் சார், இல்லை ஜூலை 5ஆம் தேதி ஜாயின் பண்ணுறேன், இல்லை அதன் பிறகு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் வீக் தான் நல்லா ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? பிளானை டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லை பிளானை கைப்பட எழுதி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொஷின் கவுண்ட் கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொஷின் கவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 100 வினாக்கள் இருக்கும். சரிங்களா? 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துக்கே 100 வினாக்கள் இருக்கும். இது 6ஆம் வகுப்புன்னு கிடையாது. 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டெர்முக்கு 100 வினாக்கள் இருக்கும். சரிங்களா? செகண்ட் டெர்முக்கு 100 வினாக்கள் இருக்கும். தேர்ட் டெர்முக்கு 100 வினாக்கள் இருக்கும். ஸோ தமிழுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து அந்த பிளான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கேயே டெஸ்ட் பேட்ச் வந்துடும். நீங்கள் தனியாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண தேவையில்லை. டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்றவங்க மட்டும் அந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வாங்கிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோட் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆஃபர் இருக்கும். அதை எப்போ வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? புக்ஸ் வாங்காதவங்க அதிகமாக டீமோட வெப்சைட்டில் புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆற்றல் வரும். நன்றி, வணக்கம்.